ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் பார்வதியும் கமருதீனும் சும்மா கொஞ்சி குழாவறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் லைவில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் விக்ரமும் பல உண்மைகளை உடைத்தெரிகிறார்கள் நம்ம திவ்யாவை பற்றி. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்வதி அண்ட் கமருதீன் அப்படின்றவங்க இப்போ ஒரு விஷயம் உறுதி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டே என்ன சாண்ட்ரா கிட்ட எப்படியாச்சும் பேசுவீடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து கதைக்கிட்டு இருக்கு. இனிமேல் சாண்ட்ரா எப்படி பேசுவா? நீ எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஏறி தான் பார்க்க போகிறா. ஸோ எனக்கு தெரிஞ்சு திவாகர் உள்ளே வந்தால் தான் பாரதியுடைய கேம் வந்து அப்லிஃப்ட். இது வரைக்கும் இந்த 2 நாள் குழி தோண்டி புதைச்சிடலாம். எப்படி குழி தோண்டி புதைச்சிடலாம் பாரதியுடைய கேம் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு வாரம் இப்படி இருக்கிறதுனால பாரதிக்கு வந்து ஓட்டு வந்து சரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியும். ஏன்னா இந்த இது மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதனால் சரியுங்கிறது உண்மை. பட் அதை வந்து அடுத்த வாரம் மேக்கப் பண்ணிட்டானா மேபி அந்த சரிஞ்ச மக்களோட ஓட்டு போடுவாங்க. கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் டாக்ஸிக்காக இருந்தாலும் போய் விழுவேன்டா, எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி. அப்போ உண்மையிலேயே உனக்கே தெரியுது அவன் டாக்ஸிக்காக இருக்கான், நம்ம தப்பு பண்ணுறோம், திருப்பி அவன் ரிலேஷன்ஷிப் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சு தான் நீ போகிற. நீ டாக்ஸிக்காக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற. அப்போ எனக்கு புரியல, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா, நார்மலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து வருது. இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃப்ரெண்டுன்றாங்க, திடீர்னு லவ்ன்றாங்க, திடீர்னு வந்து ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. ஸோ நமக்கு வந்து அது கரெக்டாக புரிய மாட்டேங்குது. ஒன்று லவ்னா அதுக்கான வேல்யூ கொடுங்க, அதை மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க, அது இளைய தலைமுறையினும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து இம்பேக்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசிங்கப்படுத்தும், கண்டிப்பாக வெட்கக்கேடு அவங்களுக்குலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்திட்டாங்க பாரதியும் கமருதீனும். டாக்ஸிக்காக எனக்கு இருந்தால் பிடிக்கும்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தது சொல்கிறா அப்படின்னா, அப்போ அதை பார்த்துட்டு இருக்க நிறைய பொண்ணுங்க வந்து டாக்ஸிக்னா பிடிக்குமா, ஓகே அப்போ டாக்ஸிக்கில் லவ் பண்ணலாம் போல் அப்படின்ற மாதிரி போய் நல்ல 4 மிதி மூஞ்சிலே வாங்கினா தான் கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஒரு அவர்ஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் யூ ஆர் டூயிங், ஜஸ்ட் நார்மலைசிங் திங்ஸா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பார்வதி லிட்ரலி லூசிங் ஹர் கேம் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். சரி, ஹாட்ஸ்டார் ப்ரோமோ என்ன இருக்குன்னா, காலையிலே பழைய பஞ்சாங்கத்தை தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காலைல ப்ரோமோ போடுறதுக்கு 10 கால் ஆகிடுச்சு. பெரிய எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டானா மூதேவி. சரி, 2வது ப்ரோமோ நல்லா வரும் பார்த்தா 2வது ப்ரோமோ அதே ப்ரோமோ சாண்ட்ரா ப்ரோமோ. சரி, ஹாட்ஸ்டார் ப்ரோமோவாச்சும் ஏதாவது டாஸ்க்கை பற்றி போடுவாங்கன்னா அதுவும் இல்லை. உள்ள டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அன்னைக்கு எந்த சீசன்லையாச்சு ஜாலியாக எல்லாம் தூங்கி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை கேட்கும் போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா செம காண்டாகுது அப்படிங்கிறது தான். சும்மா இவங்க வந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நாய் வேறு குறைச்சிக்கினே இருக்குது. அரோரா வேறு போய் படுத்துக்கிட்டாங்க கலர் ரூமில் தூங்குறது. இந்த சைடு வந்து காணாம தூங்கிட்டு இருக்காப்புல. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு டைட்டில் வின்னர் காணாம தவிர வேறு எவனுக்குமே வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காணாம கிடைக்கிறேன்னா அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே இப்போ தான் அவர் மாறி இருக்கார் லைஃப்பில் அப்படிங்கிறதுனால கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ டிசர்வ்டாக இந்த சீசனில் யாருமே எனக்கு தோண மாட்டேங்குதுங்க. இப்போ பாருக்கு கேம் பிடிச்சிருக்கு எனக்கு, அவள் விளாட்னது அந்த இதெல்லாம். லவ்வில் விழுந்து ஒரு மாதிரி நாசமாயிட்டா. வினோத் வந்து கேமே ஆட மாட்டார், கேம் சுத்தமாக நாலேஜ் இல்லை அவருக்கு, அவர் அப்படியே டவுன் ஆகிறாரு. அடுத்து இந்த திவ்யா ஓட்டுருக்குன்றாங்க, அவர் கேமே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அது கேமே இல்லை திவ்யாவுக்கு, அதையும் நமக்கு சொல்ல முடியல. அடுத்து நீங்கள் ஆச்சுன்னா விக்கரம் வந்து 3-4 வாரம் ஒன்றும் கிடையாது, அவனும் அரோராவும் அதே தான். அதனால் யாருக்கோ ஒன்று கொடுத்து தொலைங்க, இந்த ஜோவை முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்துட்டேங்க. சரி, இது ஒன்று. அடுத்து விக்ரம் சாண்ட்ராவும் திவ்யாவோடைய கேமை வச்சு முடிக்கிறாங்க, டர்ட்டி கேம். திவ்யா எப்பயுமே எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவங்க ஒரு பாயிண்ட்டை எடுத்து அதை ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டீங்கன்னா அந்த வார்த்தையை எடுத்து தான் கேம் ஆடுவாங்க. அதை வந்து எவ்வளோ தடவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் திவ்யா வந்து கேப்டன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, விக்ரம் போட்டு உடைக்கிறான். 300க்கு லாய்க்கு இல்லை, கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒன்றே ஆடுறாங்க. பட் இங்கே வந்து 24 ஹவர்ஸும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். திவ்யா கிட்ட ஒரு கிளாரிட்டி கிடையாது, கேம் நாலேஜ் கிடையாது, புரிதல் கிடையாது, தலையாக இருந்து உண்மை பண்ணலைங்கிறது எல்லாமே முழுக்க உண்மை தான். அதுக்காக விக்ரம் நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாகிருமா? ஃப்ராடு கீழன்னு பேசுனது அது தப்பு தான், நான் ஜஸ்ட் எப்படி பண்ணுறீங்க கேட்டால் எனக்கு வந்து பண்ண முடியும், என் ஒய்ஃபை பற்றி இழுத்தா எல்லாம் உண்மை தான், அவள் அப்படி தான் பண்ணுவா, சாண்ட்ரா தான் சொல்கிறா, ஏன்னா விட்டு போகணும் அவள் ஆசைப்பட்டா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாரதி விஷயத்தில் இனிமேல் நம்ம யாரும் பேச வேண்டாம், கம்பெனி பாரதி அதுங்களே நாசமாக போய்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நம்ம போய் தலையிட வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்காங்க, அவ்வளோதான்.
எனக்கு தெரிஞ்சு மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யாவுடைய கேம் பற்றி தான் நம்ம விக்ரமும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து 24/7 கொடுத்துட்ருக்கு. மிச்சம் எல்லாம் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சூப்பர் பிக் பாஸ்ரா இந்த சீசன். விளங்காதவங்க. விஜய் சேதுபதிலாம் நாண்டுக்கிட்டு சாகலாம் இந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு.